அந்த சீக்கிரமாக வந்தோம். ஆல்ரெடி வந்து 5:10 ஆயிடுச்சு. 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆகாஷ் இருக்கிறாப்புல. டைகர் கேவில் டைகர் இருக்குமான்னு கேட்குறாப்புல. டைகர் கேவில் டைகர் இருந்தால் நம்ம எப்படி விடுவாங்க? வண்டலூர் ஜூவில் வந்து புலி இருக்குமா கேட்டால் கூட பரவாயில்ல. இங்கே வந்து கேட்குறாப்புல. என்ன பண்ணுறது எனக்கு இன்னும் புரியல. டைகர் கேவ் பார்ப்போம். நான் கார் லாக் இந்த டைகர் கேவ் வந்து கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு 1300 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு வரலாற்று இடம். இதில் வந்து பல்லவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து செதுக்கியிருக்கிறாங்க. ஒரு யாழியோட முகத்தை வந்து ஒரு இது மாதிரி செதுக்கிக்கிறாங்க. ஒரு மாலை மாதிரி செதுக்கி நடுவில் வந்து கொற்றவை உட்கார வைக்கிறாங்களா இல்லை வந்து வேறு என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ யாழி சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது நடுவில் வந்து கொற்றவை தான் உட்காரதுக்கு உண்டான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இப்படி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து யாழியோட முகம் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது பாதியிலே வேலை நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, போயிட்டாங்க. கூட வந்த யானை எடுத்துக்கிறாப்புல. ஆகாஷ் அவர்கள் அங்கே பார்க்குறாரு, என்ன நினைக்கிறாரு பார்க்கலாம். ஆகாஷ், என்ன அது என்ன பார்த்தீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு? இல்லை, கிட்ட வரும்போது இந்த எனர்ஜி பாட்டில் இருக்குமே, டேப்லெட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆமாம்மா, ஒரு டாக் பியர். அது ஆக்சுவலாக என்னன்னா வந்து இது வந்து கால்சியம் டேப்லெட். ஆமாம், அது பாதியில விட்டாங்க யாழி முகத்தை செதுக்கிறதுக்கு. ஒருவேளை அந்த டைமில் வந்து ஒரு போர் நடந்துச்சா இல்லை வந்து ஒரு கடற்போர் மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சான்னு தெரியல. ஆனால் அதை விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம தமிழர்களுடைய பல்லவர்களுடைய அடையாளமான அவங்க விட்டு போன இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். டைகர் கேவ், புலிக்கொகைன்னு சொல்கிறாங்க. அதோட இது வந்து யாழி தான் இருக்குது, புலின்றது அதுக்கப்புறம் நான் பேசியிருக்க சொல்லி அப்படி மாறிடுச்சு போல். யாழி குகை வந்துட்டோம். நடுவில் வந்து ஒருவேளை கொற்றவை அம்மன் வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து சைடில் 2 யானை இருக்குது பாருங்கள். அந்த யானை இருக்க இடத்துக்கு போகும்பொழுது அந்த யானைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 சாமியோட சிலை வந்து வடிச்சிருக்கிறாங்க. மேலே இருக்குது பாருங்கள். அந்த சிலை வந்து விட்டுருந்தான் பார்க்கணும், யாருன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து யானைக்கு மேலே யாரோ உள்ளே உக்காண்டிருக்க மாதிரி இவங்க வந்து சிலை வடிச்சிருக்கிறாங்க. அது வந்து யாரோட சிலைன்றது நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா மிஸ்டர் ஆகாஷ்? ஆகாஷ் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற போல. அது என்னன்னா, இந்த இடம் வந்து இது அப்புறமா வந்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு இது வேறு போயிட்டு ஷூட் வேறு போயிட்டுருக்கு. அதான் அந்த பரபரப்பில் நம்மளோட வீடியோவை நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. கரெக்டாக வந்து நம்மளுடைய டைகர் கேவ்லேயே வந்து குளம் மாதிரி அமைப்பு இருக்குது. அதில் ஒரு பாதாளம் மாதிரி போகுது. இந்த பாதாளங்கள்லாம் பார்த்தோன்னே ஆகாஷ் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறாரு, ஆனந்தம் இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இங்கே உள்ளே போனால் தஞ்சாவூர் போயிடலாம், அந்த மாதிரி போடலாம் அப்படின்றாரு. அது எந்த அளவுக்கு ஒரு காமெடிக்காக அங்கே போய் ஏறுது. ஆனால் இந்த இடம் வந்து வசதிக்காக வச்சிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்க போவாங்களோ நம்ம தெரியல. போவாங்க சொல்ல முடியாது, நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு ஆர்வமான இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துங்கன்னு அந்த பாதாளத்துக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் வந்துட முடியுமா அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. அவர் செக் பண்ணுறதுக்காக போய் டைகர் கேவ் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்மளோட டைகர் கேவ் கிட்டத்தட்ட டைகர் கேவ் பார்க்குறதுக்கு பல வருடங்கள் ஆயிடுது. இங்கே இருக்குது, நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம டைகர் கேவ் இறங்கி வந்து பார்த்துட்டோம். இது நம்ம மக்களுடைய அடையாளம். உங்களுக்கு இந்த மக்களுடைய அடையாளமான, பல்லவர்களோட அடையாளமான, தமிழர்களோட அடையாளமான இந்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டைகர் கேவ் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் எதாவது புதுசாக எதனா பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இதே டைகர் கேவில் இன்னொரு இடமும் இருக்குது. அது சிவலிங்கம் இருக்கிற இடம், சிவனோட கோயில் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று உள்ளே உள்ளேருந்து வந்தது அப்படின்னா, ஓ எது 2000 வருஷம் பனை மரம்
இது பனை மரம் இருக்குது. உண்மையாகவே இந்த பனை மரத்துக்கு வந்து எவ்வளோ வயசுன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில், இந்த பனை மரத்தோட இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் வச்சோன்னா அது ஒரு பிசுறு, என்ன சொல்கிறது, ஒரு பிசினி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன தண்ணி மாதிரி. அதை எடுத்து நம்ம தேமல்லாம் தடவணும் அப்படின்னா வந்து பனை மரத்துலேருந்து இதுமாரி எடுத்து தடவும்போது அது ஸ்கின்னோட ப்ராப்ளம் சரியாகுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. நம்மளுடைய வந்து இதெல்லாம் நாட்டு மருந்தில் வந்து வருது போல். நம்ம பார்த்தோம் யாழி டைகர் கேவ்னு சொல்கிறோம். இந்த யாழின்றது வந்து என்னுடைய பார்வையில் ஒரு கற்பனை உருவம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தோணிட்டு இருந்தது. ஆனால் நம்மளுடைய ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதே ஆகாஷும் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன சொல்லுங்க, அது எப்படி இல்லை, கற்பனை உருவமாக இருந்திருந்தா எல்லா கோயில்லையும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் யாழியோட சிலை? கண்டிப்பாக பார்த்ததை தான் அவங்க செதுக்கியிருப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம், வேற எதுவும் இல்லை. அது கற்பனை உருவமாக இருந்தால் அது எப்படி எல்லாருமே அதே ஒரே இது கற்பனை இருப்பாங்க. ஒரு பெண் சிலை பார்த்துருக்கோம், அந்த பெண்ணை பார்க்கறதுனால தான் அந்த சிலையை வடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த மிருகத்தை பார்த்ததுனால தான் அதை ஒரு சிலையை வச்சிருக்காங்க. நான் நம்புறீங்க சொல்ல வரேன். ஆமாம், இதான் மயிலாடு. ஓகே. இந்த யாழியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.